அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங் டு ஆல். கணக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி இதோ. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் யார் மற்றும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது? இதற்குண்டான விடை இந்த கணக்கினுடைய முடிவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷியோவில் ஒரு கணக்கு பார்க்கலாம். A/B = 3:2, B/C = 5:6 எனில் A/C விகிதம் என்ன? வாங்க பார்க்கலாம். So A/B = 3:2. A/B உடைய வேல்யூ 3:2, B/C உடைய வேல்யூ 5:6. அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ எனில் A/C விகிதம் என்ன? A/B/C அப்படின்னு எழுதிக்கோங்க. A/B 3:2வா? ஏக்கு நேரம் 3யும் பிக்கு நேரம் 2வும் எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, B/C. பிக்கு நேரம் 5, சிக்கு நேரம் 6 எழுதிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குங்களா? இந்த ஸ்பேஸில் என்ன வரணும் அப்படின்னா, இந்த காலியாக இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, அந்த நம்பர் அப்படியே போட்டுருங்க. அதே போல் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குங்களா? இந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குங்களா? அந்த 5 நம்பர் அப்படியே போட்டுருங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டில் பெருக்கோங்க. 3×5 = 15, 3 5s are 15, 2 5s are 10, 2 6s are 12. அவங்க என்ன கேட்குறாங்க? A/C-னுடைய விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ A/C-னுடைய விகிதம். A என்ன? 15, C என்ன? 12. இதை மேலும் நம்மளால சுருக்க முடியுமா? சுருக்கலாம். தேர்ட் டேபிள சுருக்கலாம். எவ்வளோ இருக்கும்? 15ல் 5 3s are 15, 4 3s are 12. ஸோ ஆன்சர் என்னங்க? A/C 5:4. That is the answer. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் கணியன் பூங்குன்றனார். நன்றி, வணக்கம்.